விலை கடைகள்ல இப்ப வரைக்கும் பொங்கல் தொகுப்பு பரிசு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு தொகுப்பை விநியோகம் பண்ணணும் அப்படின்னு பணியாளர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சக்கரை, ஒரு முழு கரும்பு எல்லாத்தையுமே அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முகாம்கள்ல வசிக்கிற இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் கொடுக்க முதல்வர் உத்தரவு போட்டிருந்தாரு. ஜனவரி 9ஆம் தேதி இந்த ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அன்னையிலிருந்து தமிழகம் முழுவதும் இருக்கிற நியாய விலை கடைகள்ல பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. இந்த நிலையில எல்லா அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை கட்டாயம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனவரி 18ஆம் தேதி கூட பொங்கல் தொகுப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணியாளர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இதுக்கிடையில நியாய விலை கடை பணியாளர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் தொகுப்புல காசு கொடுக்காதனால யாருமே இந்த ஒரு தொகுப்பை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே காமிக்கல, ஆர்வமே இல்ல. அதனால கிட்டத்தட்ட 20% பேர் தான் இந்த ஒரு பரிசு தொகுப்பை வாங்காம போயிருக்காங்க. அரிசி சர்க்கரையை யாரும் வாங்கல அப்படின்னா அதை கணக்குல இருப்புல சரி கட்டிடுவோம். ஆனா கரும்பு விநியோகம் பண்ணாம வச்சிருக்கிறதுனால அந்த தொகை, அதாவது கரும்புக்கு 35 ரூபாய் வீதம் நாங்க தான் செலுத்த வேண்டியதா இருக்கும். பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரும்பை எங்க போய் விற்க முடியும்? இந்த பிரச்சனையை அரசு தலையிட்டு நல்ல ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க.